வணக்கம். நான் ஆனந்த். ஆனந்த்ராஜ், சம்யுக்தா, முனிஷ்காந்த், தீபா சங்கர் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் முகுந்தன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியை ஆனந்த்ராஜ் வந்து நடத்திட்டு வர்றாரு. இந்த கம்பெனி தான் சென்னையில் இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் ஹெட்டு. அப்ப எல்லா ரவுடிகள் ஹெட் யார் அப்படின்னா ஆனந்த்ராஜ். இவங்ககிட்ட வந்து ஒரு அசைன்மெண்ட் ஒரு ஆள் வந்து கொடுக்குறாங்க, ஒருத்தரை கொல்லணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஆனந்த்ராஜ் வந்து சென்னையில் இருக்க எல்லா ஏரியாலையும் இவங்களுக்கு வந்து ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி அசைன்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல போய் ஆஜராகிறது ஒரு ஆளா இருக்கும், உண்மையாவே கொலையை பண்ணது வேற ஒரு ஆளா இருக்கும். இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஈவிரக்கமற்ற கேங்ஸ்டரா காட்டுறாங்க. ஆனா படத்துல அப்படி தெரியல. இப்ப என்ன பிரச்சனைனா, ஆனந்த்ராஜுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வரப்போறா, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியோட ஹெட்டா தலைமை யாருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே ஒரு போட்டி பொறாமல் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே, இந்த மொத்த கேங்ஸ்டரையுமே அழிக்கிறதுக்காக போலீஸ் வந்து ஒரு பக்கம் இவங்களை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி போலீஸ் அழிச்சாங்க, அழிக்கல, ஆனந்த்ராஜுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தது யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்த்து போனது என்ன அப்படின்னா, ஆனந்த்ராஜ் படத்துல ஹீரோ. இப்ப ஆனந்த்ராஜ் அவர்கள் வந்து எல்லா படங்களையுமே, இப்ப சமீபத்தில் நடிக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே அவர் வந்து ஒரு காமெடியன் தான். 90 காலகட்டங்கள்ல ஒரு மோசமான வில்லன், இப்ப நடிக்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப சரி ரைட்டு, படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படமா இருக்கும், ஃபன்னு வந்து பிச்சுக்கும் நினைச்சு போனோம்னா ஒன்றும் இல்லை படத்துல. சரி, படம் வந்து ஒரு காமெடி கேங்ஸ்டருங்கிறப்ப ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு, படத்தோட ஸ்டார்டிங்ல ஆகி நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் கூட படம் ஓகே, காமெடி அங்கங்க இருந்துச்சு, நம்மளை சிரிக்க வச்சுச்சு. செகண்ட் ஹாஃப்ல படம் என்னமோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஏதோ போய் என்ன பண்ணிருக்காங்கன்னே தெரியல. இதுல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ரொம்ப பெரிய வில்லை மாதிரி காமிச்சு சொல்றாங்க. ஆனந்த்ராஜ் இறந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு தீபாவளிலாம் கொண்டாடுறாங்க, நரகாசுரனை கொண்டதுக்காக தான் விளையாடுறோம், அது மாதிரி இன்னைக்கு நம்ம தீபாவளி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எந்த சீனும் படத்துல இல்ல. நீங்க பின்னாடி பில்டப் கொடுக்குறாங்கல்ல, ஆனந்த்ராஜ் வந்து எங்க அவளை குடும்பப்படுத்தினாரு, அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருங்கிறாங்கல்ல, அதுக்கு ஏத்த எந்த ஒரு சீனுமே இல்லைங்க. இந்த ஆளை ஸ்டார்டிங்ல இருந்தே ஜோக்கர் மாதிரி காட்டுவாங்க. முனிஷ்காந்த், ஆனந்த்ராஜ் இவங்க எல்லாமே ஒரு காமெடியின் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒன்றும் ஒரு ருத்லெஸ்ஸான வில்லன், ஒரு கேங்ஸ்டர் ரத்தம் சொட்ட ஒன்றும் சொட்டல, இந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது மாதிரி படத்துல காமெடியுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்லை. என்ன படம் என்ன இதே தெரியல. நீங்க ஒரு காமெடி டிராமா பார்க்கணும், இல்ல ஒரு கேங்ஸ்டர் டிராமா பார்க்கணும்னா வேற ஏதாவது படம் சூஸ் பண்ணுங்க, இந்த படம் வேணாம். எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வேஸ்ட். இந்த படத்தை பார்த்ததுல ஒன்னும் உருப்படி இல்லை, உரப்புள்ள சப்புன்னு இருக்கு படமே. படத்துல எங்கேயாவது ஏதாவது நல்லா இருக்கும், நம்ம எங்கேஜ் ஆச்சுன்னா, படத்துல எங்கேஜ் வைக்கிறதுக்கான எலமெண்டே இல்லை. ஒரு கட்டத்துல வந்து படம் எப்போ முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். நானா வேமா படத்தை முடிச்சு தொலைங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஒண்ணுமே இல்லை, டைரக்டரும் குழம்பி நம்மளையும் குழப்பி எதுக்குன்னே தெரியல. இந்த படம் ஓடிடியில வந்தா கூட பார்க்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நானும் பார்க்க மாட்டேன். இந்த ஒரு தடவை பார்த்ததே வீடியோ போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தது. இதுவே நான் பண்ண பெரிய தப்புன்னு யோசிக்கிறேன். ஓகே, படம் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா தாராளமா பாருங்க, உங்களோட ஓன் ரிஸ்க். நான் இந்த படம் சஜஸ்ட் பண்ணவே இல்லை, எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. படத்தை பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிச்சுன்னா இதுல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்னொரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.